Hello students, welcome to the session. So இன்னைக்கு நம்ம topic wise பார்க்க போறோம். இது நம்ம IBPS Clerk examல previous year question papers எல்லாத்தையும் இந்த topic wiseக்கு ஏத்த மாதிரி questions கொண்டு வந்திருக்கேன். So இங்க வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற topic வந்து phrases, idioms and parajumbles தான் நம்ம பார்க்க போறோம். சரி, so இப்போ நம்ம topic குள்ள போறதுக்கு முன்னாடி phrase என்ன, clause என்ன, idioms என்ன, first அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து phrase, இப்போ நீங்க phrase எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு clauseக்கும் phraseக்கும் எப்பவுமே ஒரு clash இருந்துட்டே இருக்கும். சரியா? ஸோ இங்க வந்து நம்ம phrase அப்படின்னா நான் first ஒரு 2 sentence சொல்றேன். Near my home. Okay? Next வந்து Prem won the match. ஸோ இந்த மாதிரி நமக்கு 2 சென்டென்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 சென்டென்ஸ்ல எது வந்து கிளாஸ், எது வந்து ஃப்ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே ஃப்ரேஸ்க்கு வந்து சப்ஜெக்டோ இல்லை வேர்போ நமக்கு இருக்காது. சரியா? ஸோ ஒரு ஃப்ரேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்டோ வேர்போ நமக்கு இருக்காது. ஆனால் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சப்ஜெக்டும் இருக்கும், வேர்பும் இருக்கும். அப்போ இங்க எந்த சென்டென்ஸ்ல வந்து நம்ம சப்ஜெக்டும் வேர்பும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் சப்ஜெக்ட் ஒன், ஸோ வேர்ப் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து ஃப்ரேஸ் எதுன்னு சொல்லலாம்னா ரெண்டுமே இல்லாம நியர் மை ஹோம். ஸோ நார்மலா வந்து ஒரு பார்ட்டா இப்போ நம்ம ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட்ல 5 பார்ட்டா பிரிக்கிறாங்க. சில டைம்ஸ் வந்து அது மீனிங்கே இல்லாம ஒரு ஃப்ரேஸ் பிரிஞ்சு இருக்கும்ல. ஸோ அதை தான் நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸ்ன்னும் பொழுது நமக்கு இந்த மாதிரி சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரேஸ்ல வந்து உங்களுக்கு நவுன் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் இல்ல வேர்ப் ஃப்ரேஸ், அட்வர்ப் ஃப்ரேஸ், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து இந்த டாபிக் வைஸ்ல நீங்க பார்க்கும்பொழுது இது எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நவுன்னும் போது ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி டாலா இருப்பாங்க, இல்லாட்டி ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வருவோம் நவுன் ஃப்ரேஸ்க்கு. இல்ல வில் பி கம்மிங் அப்படின்னு சொல்லும் போது இதை வேர்ப் ஃப்ரேஸ் சொல்லுவோம். வெரி ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நான் சொல்றேன்னா அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸா சொல்வீங்க. அட்வர்ப்னா சோ ஃபாஸ்ட், இல்லாட்டி வந்து டூ டாக்கட்டிவ் அப்படின்னும் போது டூன்றது அட்வர்ப்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேஸை நம்ம பிரிக்க முடியும். சரியா? ஸோ கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ்ல வந்து எப்படி நம்மளுக்கு 2 விஷயம் இருக்கும். ஒன்னு வந்து independent clause and another one will be dependent clause. சரியா? சம்டைம்ஸ் சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. சரியா? ஸோ இண்டிபெண்டா இருக்கு அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா he had dinner. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸை என்னால எண்ட் பண்ண முடியுதா? அதாவது இது எதையும் சார்ந்து இல்ல. சரியா? சோ அப்படி இருக்கும்பொழுது அது இண்டிபெண்டா நிக்குது. அப்போ அத வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ் நம்ம சொல்லிக்கலாம். சோ டிபெண்டன்ட் கிளாஸ்னா when James came home, அவ்வளவுதான். இப்படி ஒரு சென்டென்ஸ் முடியுது. இது வந்து இதுக்கப்புறம் நான் வேற ஏதோ சொல்ல வரேன்னும் பொழுது இது வந்து தனிச்சு நிக்கல. இது கூட வேற ஏதோ சார்ந்து இருந்தாதான் இது நம்மளுக்கு பாசிபிளா இருக்கும். அப்போ இது வந்து எதையோ டிபெண்ட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அப்போ இண்டிபெண்டா நிக்குது ஒரு சென்டென்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ இது டீட்டெயில்டா நம்ம அந்தந்த சாப்டர்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். பட் இங்க இந்த டாபிக் எடுக்கிறதுனால நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ன்றதுக்காக ஃப்ரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கொண்டு வந்தேன். அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இடியம்ஸ். ஸோ இடியம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட வேர்ட்ஸ்லாம் வந்து இண்டிவிஜுவலா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மீனிங் கொடுக்கும். தனியா இப்போ வந்து நான் பேர்ட் அப்படின்னு சொன்னேன்னா அது ஒரு மீனிங் கொடுக்கும். ஏர்லி அப்படின்னு சொன்னேன்னா நம்ம சீக்கிரம் எழுந்திக்கிறது, மார்னிங் டைம்ஸ் சொல்லலாம். ஏர்லியா ஒரு காரியத்தை பண்றோம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த இண்டிவிஜுவலா ஒரு வேர்ட் ஒரு மீனிங் நம்மளுக்கு கொடுக்கலாம். ஆனா இது எல்லாம் சேரும் பொழுது இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங்ல எழுஞ்சிக்கிறத சொல்றது. அதாவது wake up in the early morning. சரியா? சோ இததான் இந்த இடியம் வந்து சொல்ல வருது.
அப்போ இந்த வேர்ட் தனித்தனி மீனிங் கொடுக்குது. ஆனா இது எல்லாம் சேரும் பொழுது இட் இஸ் டெல்லிங் சம்திங், ஒரு மீனிங்ஃபுல் விஷயத்தை இங்க சொல்ல வருது. ஸோ இதை தான் நம்ம வந்து இடியம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃப்ரேஸ்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கிளாஸ்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்து இடியம்ஸ்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பாராஜம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்பொழுது பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ இது எல்லாமே வந்து சாப்டர் வைஸ் எடுக்கும் பொழுது நம்ம கிளியரா பார்க்கலாம். இங்க வந்து நம்ம எக்ஸாம்க்கு ஏத்தமா படிக்கும் பொழுது தெரியாம படிச்சா நல்லா இருக்காதுன்றதுனால அந்த விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் இடியம்ஸ் தான் ஸ்டார்டிங்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறமா பாராஜம்பிள்ஸ் பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குன்னா டைரக்ஷன், த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ் வித் அ ஹைலைட்டட் ஃப்ரேஸ். ஓகேயா? ஸோ இதை வந்து எப்பவுமே படிங்க. ஸோ எரர் ஸ்பாட்டிங்லயும் நான் சொல்லியிருந்தேன் கரெக்ட் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரஃபா வந்து ஒரு வாட்டி படிச்சுட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு இதை ப்ரொசீட் பண்ணலாம். சரியா? which may or may not be grammatically or contextually correct. Highlight ஆயிருக்கிற அந்த phrase. So choose the most suitable option that will replace the incorrect highlighted phrase to form a grammatically correct and meaningful sentence. Okay, நம்மளுக்கு இப்ப clarity கிடைச்சிருச்சு. Okay, இங்க நம்ம solve பண்ணும்போது India has suffered from terrorism, so has Pakistan. Okay, and it turns out now the first world too is not immune. சரியா? So இங்க சொல்லும் பொழுது இங்க இதை வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. இட் டர்ன்ஸ் அவுட். ஸோ ஒரு விஷயம் வந்து டர்ன்ஸ் அவுட்னும் போது மாறி விடும், மாறக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இங்க டர்ன்ஸ் அவுட்னு நம்ம சொல்றோம். சரி, ஸோ இங்க வந்து டர்னிங் அவுட் டு, இட் டர்ன்ஸ் டு, இட் டர்ன்ட் அவுட் டு பி, இல்ல இட் டர்னிங் அவுட். ஓகே, ஸோ இங்க சொல்லும் பொழுது ஹேஸ் சஃபர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு present perfectல நம்மளுக்கு இருக்கு. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் வராது, நெக்ஸ்ட் வந்து டியும் வராதா? ஓகே, ஸோ இங்க இட் டர்ன்ஸ் அவுட் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. இங்க வந்து டூன்ற ப்ரிப்போசிஷன் சேர்ந்து வருது இந்த ஃப்ரேஸோட. ஓகே, ஸோ அப்போ இங்க வந்து நம்ம டூன்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி நம்ம எரர் ஸ்பாட்டிங்லேயே பார்த்துருப்போம். ஓகேயா? ஸோ இந்த டூன்ற ப்ரிப்போசிஷன் எதுக்கு மீன் பண்ணியிருப்போம், பட் இந்த ஃப்ரேஸோட சேரும் பொழுது இந்த இடத்துல அந்த மாறி விடும் அந்த விஷயத்துக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. டர்ன்ஸ் அவுட்டோட மீனிங் வந்து மாறிடுறதுன்ற மாதிரி. அண்ட் இட் டர்ன்ஸ் அவுட் நவ் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் டூ இஸ் நாட் இம்யூன். ஸோ இங்க வந்து no correction required will be the answer. So இந்த மீனிங் எல்லாம் நீங்க எழுதிக்கோங்க. சரியா? Okay, so next word and next question. The advocate declared in the court that his client has prepared to surrender. Okay, so வந்து ஒரு advocate பேசியிருக்காங்க. சரியா? so இது வந்து ஒரு indirect speech. எப்படி சொல்லணும்னா இது advocate declare பண்ணியிருக்கிறாரு ஒரு client பத்தின்றத என்ன சொல்றது, இந்த ரெண்டு பேர் பேசின ஒரு விஷயத்த இன்னொரு பர்சன் சொல்ற மாதிரி. ஸோ ஒரு அட்வொகேட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த கோர்ட், தட் ஹிஸ் கிளைண்ட் ஹேஸ் prepared to surrender. ஸோ ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இருக்கு, இங்க ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து இருக்கு. சரியா? ஸோ இங்க அப்ப நம்மளுக்கு என்ன வரணும், இங்க வந்து பாஸ்ட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பட் இங்க ஹேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன வந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா வாஸ் தான் நமக்கு வந்திருக்கணும். ஸோ வாஸ் இங்க எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்கு அண்ட் இங்க இருக்கு. சரியா? ஓகே, ஸோ ஹேஸ் ப்ரிப்பேர்டு பதிலா வாஸ் ப்ரிப்பேர்ட் டு சரண்டர் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 will be your right answer. சரியா? ஆட் எப்போ வரும்ன்றதும் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, any step that Prime Minister takes to remove the violence in the country will be appreciated கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு மோடல் வேர்ப்ஸ்னா என்னது, will, would. ஓகேயா? ஸோ வேற என்ன வரும், can, could, may, might, shall, should, ought to, dare. இது எல்லாமே நம்மளுக்கு மோடல் வேர்ப்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இது பக்கத்துல எப்பவுமே நமக்கு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரும். ஸோ இங்க நீங்க செக் பண்ணும்போது வில் இருக்கு. சரியா? ஸோ வில் பக்கத்துல இங்க எல்லாமே நம்மளுக்கு வில் தான் இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வில் பி. ஸோ பியோட பேஸ் ஃபார்ம் வந்து பி தானா, ஆனா பி பக்கத்துல நம்மளுக்கு எப்பவுமே என்ன வரணும், V3 வரணும். ஸோ இங்க வந்து அப்ரிஷியேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ violence in the country will be appreciated, where fourth option will be your answer. சரியா? Okay, so next question.
Okay, if this is freedom of speech, then it must be curtailed immediately. So what is curtailed na ஒரு எக்ஸ்டென்ட்க்கு நம்ம ரெடியூஸ் பண்றோம்ல அதுதான் curtail பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சரியா. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த முன்னாடி கொஸ்டின்லேயே பார்த்தோம்ல மோடல் வேர்ப்ஸ்ல வந்து என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம கேன் குட் ஷால் ஷுட்லாம் பார்த்தோம்ல. ஸோ அதுல மஸ்ட் மைட் கூட நமக்கு மோடல் வேர்ப் தான். ஸோ இதுல வந்து மஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும், பேஸ் ஃபார்ம் தானே வந்திருக்கணும். நம்மளுக்கு V3 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பி தான் நமக்கு வந்திருக்கணும். ஸோ இங்க பார்க்கலாம். ஸோ மஸ்ட் பி curtail. ஸோ ஆப்ஷன் 2 will be your answer. ஸோ நம்மளுக்கு இங்கேயே நம்மளுக்கு தெரியும் பொழுது அதை நம்ம ஆப்ஷன்ல போய் எல்லாத்தையும் தேடணுன்ற அவசியமே இல்லை. நம்ம எதை வந்து கரெக்டா கொண்டு வரணும்னு பார்க்கணும். இங்க வந்து this is freedom of speechன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ப்ரெசென்ட்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல என்ன கொடுத்துருக்காங்க மேல the following question consist of highlighted phrase. இதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ which may or may not be grammatically or contextually correct. இதுக்கு வந்து most suitable option வந்து will replace the incorrect highlighted phrase to form a grammatically correct and meaningful sentence ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்து clamped up அப்படின்ற வேர்ட் இருக்கு. ஸோ when the police started asking questions the suspect clamped up அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த clamp down அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்துல நீங்க ப்ரிவென்ட் பண்றீங்க இல்ல ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ clamped up அப்படின்னும் பொழுது அப்ரப்டா you'll stop talking, நம்ம பேசுறதை நிறுத்திடுவோம். ஓகே, ஸோ clamp up is staying silent for things or clamped off அப்படின்னும் பொழுது சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி நம்ம சொல்லலாம் சரியா. ஸோ இங்க வந்து போலீஸ் பேசிட்டே இருக்கும்போது சஸ்பெக்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா he stopped talking abruptly. ஸோ எந்த ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் B will be the right answer. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா she comes across really well on television. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு மாறி இருக்கு. ஸோ அதனால பார்த்துக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. மீனிங் வந்து as used in the sentence. ஓகே, ஸோ இங்க வந்து she comes across நான் சொல்லும் பொழுது இதுக்கு என்ன மீனிங் சொல்ல வருதுன்றது தான் நம்ம இங்க இருந்து எடுக்கணும் சரியா. ஓகே, ஸோ மீனிங் of the phrase most appropriately in the context of the given sentence. Okay, so comes across அப்படின்னும் பொழுது really well on television. அப்போ discover அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா கன்வே பண்றோம்ல ஒரு விஷயத்தை அது சொல்லலாம். பிஹேவியர்னா நம்ம ஆக்ட் பண்ற விதம், ஆஃபர்ஸ்னா what you are trying to ஆஃபர் சம்ஒன், அவங்களுக்கு நீங்க கொடுக்க நினைக்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். ப்ரொவைட் பண்றதும் அதே மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஓகேயா, சரி. ஸோ இங்க வந்து ஒரு டிவியில வந்து அவ இது பண்றா அப்படின்னும் பொழுது பிஹேவியர் தானே சொல்லுவாங்க, நம்ம என்ன ஆக்ட் பண்றோம் அப்படின்றது தானே வந்து ரியலி வெல் ஆன் டெலிவிஷன் சொல்ல முடியும். ஸோ ஆப்ஷன் 3 will be your answer. Next question. The deal was completely open and above board. Okay, so இங்க சொல்லும் பொழுது mislead, profitable, dupe, respect and honest. First above board அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா it is honest, ஓப்பனா இருப்பாங்க or ஃபேரா இருக்கிறது தான் அந்த மாதிரி சொல்லுவோம் சரியா. ஸோ மிஸ் லீட்னா ராங் ஐடியாஸோட இருப்பாங்களா அவங்கள சொல்லுவாங்க. ப்ராஃபிட்டபிள்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவோ யூஸ்ஃபுல்லாவோ இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் டூப்னா போலியா இருக்கிறது, ரெஸ்பெக்ட்னா மரியாதை, ஹானஸ்ட்னா நமக்கு தெரியும். ஸோ இங்க எது எக்ஸாக்டா மீனிங் கொடுக்குதுன்னா நம்ம அபவ் போர்ட்னா என்னன்னு தெரியும், ஹானஸ்ட். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் 5 will be the right answer. Next question. For most businessmen, the central questions will turn on taxation. So turn on taxation அப்படின்னும் பொழுது ஒரு started the flow or operation நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து ஒரு மேட்டர் அப்படின்னு பேசும்பொழுது நம்மளோட அட்டென்ஷன் எப்படி இருக்கு, நம்ம திங்க் பண்ணி அந்த அட்டென்ஷன் எப்படி கொண்டு வரோம்னு பார்க்குறோம், கன்சிடர் பண்றோம் ஒரு விஷயத்த. ஓகே, ஸோ அட்டாக்னா ஹர்ட் ஆர் டிஃபீட் பண்றோம்னு சொல்லலாம். ஸோ கன்சர்ன் பொழுது நம்மளோட கன்சர்ன் அந்த விஷயத்துக்கு எப்படி இருக்கு. ஓகே, ஸோ அதை வந்து பார்க்கறது, அன்செட்டில்டா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் போது ஆப்ரேஷன் நம்ம ஆப்ஷன் 4 தான் எடுக்க முடியும் சரியா. ஸோ இங்க வந்து கன்சிடர் தான் பண்றாங்க, திங்க் பண்றாங்க அந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு. ஸோ அட்டாக் பண்றதுன்றது டிஃபீட்டே பண்ணிடுறாங்க சரியா. ஸோ இது வந்து ஃப்ளோ வந்து டாக்ஸேஷனை கன்சர்ன் கொடுக்குறாங்கன்னு தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
So they sought a controlling interest rather than a takeover. What is takeover அப்படின்னா full control நம்ம எடுத்துக்கிறது தான் takeover சொல்லுவாங்க. So இதுக்கு மீனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா spend செலவு பண்றது, பார்ட்னர்ஷிப் இஸ் லைக் ரெண்டு மூணு பேர் வந்து நம்ம சேர்ந்து ஒரு பிசினஸ் செய்யும் பொழுது அது பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. என்டாஸ் பண்றோம்னா அஃபிஷியலா சப்போர்ட் பண்றத சொல்லுவோம். அப்ரூவ்னா ஒரு விஷயத்த அக்ரி பண்றோம் அப்படின்னு நம்ம அப்ரூவல் கொடுப்போம்ல. ஸோ பை அவுட் அப்படின்னா என்னன்னா ஃபுல் ஷேர்ஸுமே ஒரு கம்பெனில பர்ச்சேஸ் பண்ணி ஃபுல் கண்ட்ரோல எடுத்துக்கிறது தான் பை அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்கன்னும் பொழுது இதுக்கான மீனிங் வந்து ஆப்ஷன் 5 தான் வரும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். I think he was just putting on an act to get sympathy. So what is the sympathy na? அனுதாபம் தான் sympathy சொல்வாங்க. சரியா? So இங்க ஆப்ஷன்ஸ் என்னது? டாலரேட் பண்றாங்க இல்ல அசியூம் பண்றாங்க. ஸோ ஒரு விஷயத்த நம்ம இப்படி இருக்குமோன்னு இமேஜின் பண்ணுவோம்ல, அசியூம் பண்றது இல்ல பெர்ஃபார்ம் பண்றது. டிசீவ் இஸ் வாட் நம்ம வந்து ஒரு ராங்கான விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கள சீட் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் டிசீவ் பண்றோம்னு சொல்லலாம். வாட் இஸ் எஃபெக்ட்னா ரிசல்ட் ஆஃப் சம்திங். ஸோ இங்க ஐ திங்க் ஹீ வாஸ் ஜஸ்ட் புட்டிங் ஆன் அண்ட் ஆக்ட் டு கெட் சிம்பத்தினா அவங்க என்ன காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசீவ் பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம இங்க சொல்ல முடியும். சரியா? ஆப்ஷன் 4 வில் பி யோர் ஆன்சர். ஸோ சிம்பத்தி கிரியேட் பண்றாங்கன்னா அவங்க சீட் பண்ணது தானே ட்ரை பண்றாங்கன்னு நீங்க சொல்ல வராங்க. அப்போ அதுக்கு என்ன மீனிங் வரும்ன்றத கரெக்டா போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஐ கேன் புட் அப் வித் த ஹவுஸ் பீங் மெஸ்ஸி பட் ஐ ஹேட் இட் இஃப் இட்ஸ் நாட் கிளீன். சரியா? ஸோ ignore, forget or delay na being late, remain or bear பண்றோம் அப்படின்னாலே ஒரு விஷயம் வந்துட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ டிஸ்அக்ரி பண்ற மாதிரியும் இருக்கிறது தான் பேர் பண்ணும். ரிமைன் இஸ் லைக் எந்த விதமான மாற்றமும் இல்லாம இருக்கும். டிலேனா லேட் ஃபர்கெட் இது எல்லாமே நமக்கு நெகட்டிவா இருக்கு. பட் இங்க சொல்லும் பொழுது ஐ கேன் புட் அப் வித், ஸோ அங்க வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? ஐ கேன் பேர் வித் த ஹவுஸ் பீங் மெஸ்ஸி அப்படின்னு நம்ம இங்க சொல்லலாம். ஸோ பட் I hate it if it's not clean. So ஒரு நெகட்டிவா சொல்லும் போது பட், yet, although இல்லாட்டி தோ, இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட்லாம் யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ இங்க வந்து ஒரு பாசிட்டிவிட்டியில சொல்லியிருக்காங்க. வேர் ஃபிஃப்த் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். He gave in to my suggestion after I had shown him the plans. So leave, defeated, defy, agree and resign. இது எல்லாத்துலயுமே பாசிட்டிவா இருக்கிற ஒரு ஆன்சர் என்னது? அக்ரி பண்றோம் தானே சொல்றாங்க. he gave inனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். so to my suggestion after I had shown him the plans. so அவங்க அக்ரி பண்ணாங்க, gave in பண்ணாங்கன்னா he is agreeing to my suggestions ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். She cut in on a station wagon forcing the driver to brake. So stop பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. cut in is nothing but interrupt பண்றாங்கன்னு சொல்லலாம்ல. ஓகே, ஸோ கட்டுன்ற வேர்டுக்கு இன்டரப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைரக்டாவே நமக்கு ஆன்சர் இருக்கு. ஸோ இது வேற எதுவுமே ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு ஆப்ஷனும் எதுவுமே நமக்கு ஆன்சரா வராது. வேற ஆப்ஷன் 1 வில் பி யோர் ஆன்சர். சரியா? ஸோ இது வந்து வேகன் போது ஆனிமல் ஆர் குட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போற ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஸ்டேஷன் வேகன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். மோஸ்ட் பேஷண்ட்ஸ் ஃபைண்ட் தட் த நம்னஸ் ஃப்ரம் த இன்ஜெக்ஷன் wears off after about an hour. ஸோ நம்னஸ்னா என்னது? நம்மளுக்கு மறுத்து போய் இருக்குல்ல. ஸோ அந்த இது வந்துட்டு ஒரு ஆருக்கு அப்புறமா இங்க ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா நம்ம ஃப்ரேசல் வேர்ப்ஸ்ல ஆஃப் பார்த்தா அதை எதை பத்தி ரிலேட் பண்ணோம்னு நான் சொல்லியிருக்கேன். செப்பரேஷன் ஆர் ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேனா? ஓகே, ஸோ இங்க வந்து அது வந்து என்ன ஆகும்னு நம்ம சொல்லலாம். காம், இன்ஃப்ளேட், டீப்பன், இமர்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஃபேட்ஸ். ஓகே, அது போயிடும். சரியா? ஸோ அதை தான் இங்க சொல்ல வராங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நம்ம பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதிரி பார்த்தோம். இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஃப்ரேஸே நம்ம இந்த இடத்துல ஃபிட்இன் பண்ண போறோம். சரியா? சைபர் பிசிக்கல் சிஸ்டம்ஸ். ஸோ இங்க நம்மளுக்கு சப்ஜெக்ட் எப்படி இருக்கு? ப்ளூரலா இருக்கு. ஓகே, சிஸ்டம்ஸ். ஸோ ஆப்ஷன் பார்க்கும் பொழுது டீல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது டீல்ஸ், டீல், டீல், டீல்ஸ், டீல். ஓகே, ஸோ வில் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். டேஷ் டியூ டு த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் ஜாப்ஸ் அண்ட் மெக்கனைசேஷன் ஆஃப் ஜாப்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு ப்ளூரல்ல சப்ஜெக்ட் இருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் வராதா?
ஸோ 2 3 5 மட்டும் தான் இருக்கும். சரி, ஸோ டீல் வித் ட்ரெயின் யூத் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ தேர்ட் ஆப்ஷனும் வராது. டீல் வித் ட்ரைனிங் யூத் ஃபார் நியூ கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் தட் வுட் பி created. ஓகே, ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மோடல் வேர்ப்ஸ்ல would பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரும்னு சொன்னேன். ஆனா அந்த பி அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா இது பக்கத்துல V3 தானே வரும்னு சொன்னேன். ஸோ இது பக்கத்துல என்ன வந்திருக்கு பாருங்க, createன்னு கொடுத்துருக்காங்க. where this option will also be eliminated and option 5 will be your answer. Okay, next question. Okay, so இங்க வந்து zero budget farming is a form of natural farming. Okay, so இங்க வந்து blank கொடுத்திருக்காங்க. So which இல்ல who கொடுத்திருக்காங்க. natural farming பேசும்பொழுது who சொல்ல மாட்டோம். So எப்போ நம்ம which பேசுவோம்னா ஒரு living thing இல்லாத பொழுது நம்ம which யூஸ் பண்ணிக்கலாம். So who வந்து ஒரு சாரி நான் லிவிங் திங்க்கு which சொல்லலாம். who வந்துட்டு லிவிங் திங்க்கு தான் நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ இங்க வந்து who கண்டிப்பா வராதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஆப்ஷன் 4 எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து which is neither, இங்க எல்லாம் neither, இங்க either கொடுத்துருக்காங்க, இங்க ரெண்டும் neither. சரியா, ஸோ இங்க சொல்லியிருக்க விஷயத்துல neither வந்திருந்தா nor வந்திருக்கணும் ஃபர்ஸ்ட். அது neither யூஸ் பண்றோமோ இல்லையோ neither வந்திருந்தா நமக்கு nor வரணும். இங்க or இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இங்க either கொடுத்துருக்காங்க, either வந்தா என்ன வரணும், or தான் நமக்கு வரும். ஸோ either or, neither வந்தா நமக்கு nor வரும். ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னும் பொழுது யூஸ் பண்ணுவோம். இது வந்து நெகட்டிவா இருக்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ இது வச்சே நம்ம தேர்ட் ஆப்ஷனும் வராதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 or 5. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம ரிலேட்டே பண்ணல, ஆப்ஷன்ஸ்லேயே நம்மளால ஃப்ரீஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ விச் இஸ் நைதர் கெமிக்கல் லோடட். ஸோ இங்க பார்க்கலாம், கெமிக்கல் லோடட் நார் ஆர்கானிக் வித் இட்ஸ் ரிலையன்ஸ் ஆன் மென்யூர். ஸோ வித் இட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல வந்து பொசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் 2 will be your answer. ஓகே, நெக்ஸ்ட் question. ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, forecast of heavy rains across key central and western growing regions dash. ஸோ இங்க வந்து have கொடுத்துருக்காங்க. சரியா, வெஸ்டர்ன் ரீஜன்ஸ் அப்படின்னு பேசும்பொழுது நம்ம has யூஸ் பண்ண மாட்டோம், where it is plural. ஸோ forecast of heavy rains across key central and western growing regions. Okay, forecast பண்ணிருக்காங்க, forecast. Okay, so இங்க வந்து 1 2 4 5. so 3 வந்து கன்ஃபார்மா வராது. have வந்தா அது பக்கத்துல நம்மளுக்கு V3 தானே இருக்கணும், இங்க have பக்கத்துல V3 இல்ல. so ஆப்ஷன் 2 எடுத்துடலாம். இங்க வந்து have வந்தா V3 இருக்கு, இங்கேயும் இருக்கு. சரியா, okay, so have stalked fears of potential crop losses. so இங்க வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கா, crop losses in the second half. so at the second half சொல்ல மாட்டோம், at எப்போ சொல்லுவோம், ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைம், ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம், அப்படி பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னும் பொழுது நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் 1 நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 4 and 5 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எரர் ஸ்பாட்டிங்ல ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம், கார்டினல் பார்த்தோம், ஆர்டினல் பார்த்தோம். சரியா, ஸோ அதுக்கு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டினலுக்கு அப்புறம் தான் நமக்கு கார்டினல் வரும்னு சொன்னேன். ஆர்டினல்னா என்னன்னு சொன்னேன், ஒரு பொசிஷனை பத்தி பேசுறதுன்னு சொல்லியிருந்தேன். த ஃபர்ஸ்ட், த செகண்ட் அப்படின்ட்டு. இப்போ இங்க செகண்ட் வந்திருக்கு, அப்போ த வரணும் தானே, அப்போ வரணும்னா ஆப்ஷன் 4 தானே நம்மளோட ஆன்சர். ஸோ 5 வராது. ஓகே, சரி, 19th question. Okay, so NASA's exploration of Mars's dash that may have existed and related to finding evidence of ancient life. Okay, so இங்க வந்து NASA's exploration. Okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க, NASA's வந்து சிங்குலரா தான் இருக்கு. ஸோ ஹேவ் கண்டிப்பா வராது. ஓகே, ஸோ யூஎஸ் உடைய இந்த ஸ்பேஸ் ஏஜென்சி பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பா வராதுன்னு தெரிஞ்சிச்சு, இதுல பார்க்கலாம். ஸோ ஹேஸ் பக்கத்துல V3 தான் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேஸ் பக்கத்துல எல்லாம் V3 தான் இருக்கு. ஸோ நார்மலா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, may have existed and relate. ஸோ இங்க வந்து பாஸ்ட்ல நம்ம சொல்ல மாட்டோம், ஃபிஃப்த் ஆப்ஷனும் நமக்கு வராது. ஓகே, ஓகே, ஸோ இங்க பார்க்கலாம், has focused on find traces நம்ம சொல்ல மாட்டோம், finding traces சொல்லலாம், வேர் ஆப்ஷன் 3
will also be eliminated. So on find ன்னு சொல்லிட்டு grammatically சொல்ல மாட்டோம். On finding traces and trial of water. So இங்க andன்ற conjunction இருக்கும் பொழுது ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு plural வந்தா pluralல இருக்கணும், singularஆ இருந்தா singularல இருக்கணும். So இந்த மாதிரி நம்ம சாரி இங்க வந்து கொடுத்திருக்காங்கல்ல இதுதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இங்க வந்து தப்பா இருக்கு. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Everything is funny as long as it is happening to somebody else. Okay. So இப்போ நம்ம அந்த phrase முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா the options following can replace the incorrect phrase. So incorrect இருக்கிற ஒரு phrase replace பண்ண போறோம். இங்க நம்ம verb phrase பார்க்கிறோம். So நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன்ல phraseல noun phrase இருக்கு, verb இருக்கு, adjectiveல இருக்கு, adverbல இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். So இங்க நம்ம verb phrase replace பண்ண போறோம். Okay. So everything is funny as long as it is happening to somebody else. Okay. So to அப்படின்ற preposition எப்போ யூஸ் பண்ணுவோம்? to அப்படின்ற adverb எப்போ யூஸ் பண்ணுவோம்? நார்மலா நான் to அப்படின்னு நான் சொல்றேன்னா அதை வந்து ஒரு டைரக்ஷனோ ஒரு towards something or to this thing until இந்த டைம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல ஒரு designation சொல்றதுக்கு அப்படின்னு நம்ம to யூஸ் பண்ணலாம். இந்த to வந்து adverb நம்ம யூஸ் பண்ணுவோம். very talkative அதாவது எக்ஸஸா ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னும் பொழுது இந்த to யூஸ் பண்ணலாம். இட் இஸ் happening to somebody else நம்ம சொல்றதுக்கு இந்த to யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. ஸோ நமக்கு இந்த இடத்துல இது வராது. அப்ப என்ன வரணும்? நம்ம is happening. So is தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. அப்போ is happening to. So option 2 will be your right answer. Okay. Next question. They recommend this book even though they himself had never read it. Okay. So they themselves has. So they சொல்லியிருக்காங்க. இங்க themself ன்னு கொடுத்திருக்காங்க. Okay. It itself had, oneself has. Okay. So இங்க they recommend. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு even though. So even though அப்படின்னா அதே ரூல் தான். ஓகே. So again I'll tell you although, even though, though or in spite of, despite and but yet இது எது வந்தாலும் ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவ் இன்னொரு சென்டென்ஸ் நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ அதை வந்து நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. Okay, so they recommend this book even though they himself had never read it. அவங்க படிக்கல. So அது வந்து negative. But still they are recommending it, which is positive. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு simple pastல இருக்கு. இது வந்துட்டு past perfectல இருக்கு. Okay, so இங்க they himself சொல்ல மாட்டோம். they themselves had never read it, which is option 1. So இங்க சொல்லும் பொழுது himselfனா ஒருத்தர் சொல்லும் பொழுதுன்னு ஒரு பர்சனை வந்து நம்ம என்ன சொல்ற ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசும்பொழுது நம்ம himself சொல்லுவோம். ஸோ இங்க வந்து தேன்னு சொல்லும் பொழுது themselves தான் சொல்ல முடியும். ப்ளூரலா தான் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். This is the house that Jack built it. Okay, so இங்க வந்து that Jack built it சொல்லியிருக்காங்க. ஸோ that அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சப்ஜெக்டோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்க தேவையில்லை அதுக்கு பின்னாடி. ஓகே. ஸோ இங்க திஸ் இஸ் த ஹவுஸ் தட் அப்படின்னும் பொழுது ஹவுஸ் ஜாக் பில்ட். இட்டுன்ற வேர்டுக்கு நமக்கு அவசியமே இல்லை. அப்போ என்ன ஆப்ஷன்ல வரும்? தட் ஜாக் பில்ட், விச் இஸ் ஆப்ஷன் 4. ஸோ நம்ம தட்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால பார்த்து போடுங்க. ஓகே. In no way do I agree with what you are saying. So இது நம்ம ஒரு வாட்டி பார்த்தோம்ல, லைக் கொஸ்டின் ஃபார்ம்ஸ்ல நமக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு வருது அப்படின்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் ஹெல்பிங் வேர்ப் அப்புறம் மெயின் வேர்ப் வரும் அப்படின்னு பார்த்துருப்போம். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு கொஸ்டின் மார்க் இருக்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வேர்ப் வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வரும். ஸோ இந்த ஃபார்மேட்டும் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து நார்மலா இருக்க ஒரு விஷயம். இப்போ நம்ம கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னும் பொழுது டூ ஐ அக்ரி அப்படின்ற மாதிரி பேசுவோமா? இங்க பாருங்க. ஓகே. ஸோ இன் நோ வே do I agree with what you're saying. So இங்க வந்து do I agreeன்றத நம்ம சொல்லலாம். So இங்க வந்து I do agreeன்றது நம்ம கேட்க முடியாது. So இந்த ஆப்ஷன் வராது. இன்னொன்னு no கொடுத்தாச்சு, don't நம்ம சொல்ல முடியாது. No way don't வராது. Okay, so இங்க no correction required is the right answer. Okay, next one. ஸோ டூ எப்போ யூஸ் பண்ணுவோன்றத பார்த்துக்கோங்க. ஐ வந்து எக்ஸெப்ஷன் கேஸ், அதுக்கு நம்ம டூ தான் சொல்லுவோம். ஷீ ஹீ வந்தா நம்ம டஸ் சொல்லுவோம். சரியா? டூ ஃபார்ம்ஸ்ல அதுவும் இருக்கு. நெக்ஸ்ட்.
If either parent has the disease, there is a much higher chance that child will develop it. So இங்க either யூஸ் பண்றாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல either neitherனா ரெண்டு விஷயத்த வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து either parent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு விஷயத்தை தான் மீன் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து ஹேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஹேவ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ இங்க இஃப் either parent has the disease, there is a much higher chance that the child will develop it. Okay? ஸோ இங்க கரெக்டா நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ no improvement required தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The parents are not afraid to be firm about those matters that seems important to them. Okay. So இப்போ இந்த phrase நம்ம replace பண்ண போறோம். இங்க these, those, these எல்லாம் கொடுத்திருக்காங்க. Okay. So இப்போ இங்க வந்து இந்த questionல இல்லாம ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். So far, near. Okay. So இப்போ வந்து this is my pen அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் வந்து நியரா என்கிட்ட அந்த பென் இருக்கு. ஸோ அப்போ வந்து நான் திஸ் இஸ் மை பென்னு சொல்லுவேன். பட் என் பென் வந்து வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னும் போது தட் இஸ் மை பென் நான் சொல்லுவேனா. பட் இது ரெண்டுமே ஒரு பெண்ணுக்கு தான் நான் சொல்றேன். ஓகேயா? ஸோ சிங்குலரா இருக்கும் பொழுது நான் பேசுறது. இஃப் இன் கேஸ் நிறைய பென் என்கிட்ட இருக்கு அண்ட் என்கிட்ட இருக்கு, அப்போ தீஸ் ஆர் மை பென்ஸ்ன்ற மாதிரி நான் சொல்லலாம். அப்போ இதே பென்ஸ் தூரம் இருக்கு அப்படின்னும் பொழுது தோஸ் ஆர் மை பென்ஸ் நம்ம சொல்ல முடியும். சரியா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் that, this, those, these இதோடைய யூசேஜ். ஸோ சிங்குலர் ப்ளூரல் இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே. ஸோ இங்க வந்து தோஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ளூரல்ல சொல்லியிருக்காங்க. தோஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ இங்க வந்து பார்க்கலாம். ஸோ தோஸ் மேட்டர்ஸ் இங்க thatன்றத கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணியிருக்காங்க. that இங்க நம்ம seem தான் சொல்ல முடியும். ஸோ இங்க that seemsன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இங்க வந்து ஹூன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஹூன்னு சொல்லும் பொழுது நம்ம எப்போ சொல்லுவோன்றதையும் நான் கிளாரிட்டியா சொல்லியிருக்கேன். பட் இங்க வந்து மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் வந்திருக்கு. ப்ளூரலா சொல்லும் பொழுது இந்த இடத்துல மேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்டர்ஸ் தான் வரும். மேட்டர்ஸ் கூட என்ன வரும்? தட் சீம் தான் நமக்கு வரும். சீம்ஸ் வராது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எலிமினேட் ஆயிடுச்சு. ஆப்ஷன் 2 will be the right answer. சரியா? Okay, so next question போலாம். The astonishing waiter was now watching from the other end of the room. Okay, so astonishing waiter அப்படின்னு பேசியிருக்காங்க. இங்க was அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம astonishing waiterன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆக்சுவலி என்ன வந்திருக்கணும்? The astonished waiter was now watching from the other end of the room. ஸோ அதுதான் நம்ம கரெக்டா யூஸ் பண்ற வேர்ட். ஸோ ஆப்ஷன் 1 will be your answer. ஸோ எதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வெயிட்டர் வந்து நம்ம ஒரு நவுனா தான் சொல்றோம். அவர் வந்து இஸ் அ வெயிட்டர். ஓகேயா? அவர் வந்து இதை வந்து அட்ஜெக்டிவா நம்ம குவாலிஃபை பண்றோம். ஸோ இங்க வந்து அஸ்டானிஷ் எப்படி வந்து ஒரு பாயில்டு எக் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஈடி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது வந்து நம்மளுக்கு அட்ஜெக்டிவ். ஓகே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். Psychosis is also part of this debate, even although problems arising from it affect a relatively small number of people. Okay, so இங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னது? ஈவன் தோ ஆல்தோ பார்த்தோம்ல, இங்க ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அங்கேயே வந்து எரர் இருக்கு தெரியுதா? ஸோ ஈவன் தோ ப்ராப்ளம்ஸ் ரைசிங் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ இங்க வந்து நீங்க செக் பண்ணுங்க. நம்ம இதை வந்து ரீட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்து இது உள்ளே உங்களால எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கிராமர் தப்பா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்க போய் ரீட் பண்ணி அந்த இடத்துல உட்காரமா இல்லையான்னு பாருங்க. ஓகே. ஸோ அந்த வேலையே நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இங்க ஈவன் தோ ப்ராப்ளம்ஸ் ரைசிங் ஃப்ரம் இட் அஃபெக்ட் ரிலேட்டிவ்லி ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Indian American astronaut Raja Chari is among 18 astronauts. Okay, so 18 astronauts where this is the subject. Who has been? So இங்க என்ன கொடுத்துட்டாங்க? Who has been ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன வந்திருக்கணும்? இந்த who வந்து ஆஸ்ட்ரோனட்ஸை ரெஃபர் பண்ணும்பொழுது இந்த இடத்துல நம்ம have தான் யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ கிராமட்டிக்கலா இங்க ஒரு எரர் இருக்கு. By NASA for its ambitious manned mission to the moon and beyond. Okay, so who have? So option 2 will be the right answer. Who have been selected. Okay.
Next, 30th question. Sorry, 29th question. Chari, along with other astronauts, will form the Artemis team and help pave the way for the next lunar mission, including sending the first women and next women to walk on the lunar phase 2024. Okay, so இங்க கொடுத்திருக்கும் போது and help அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So இங்க வந்து will form, so futureல கொடுத்திருக்காங்க. So options பார்க்கலாம். Helped, would. Okay, so இங்க வந்து help paid அப்படின்னு கொடுத்திருக்காங்க. help paying. Okay, so இங்க வந்து past, இங்கேயும் past, இங்கேயும் வந்துட்டு and help paved கொடுத்திருக்காங்க. So where all these three will not come, இங்க வந்து continuously help paying கொடுத்திருக்காங்க. இங்க வந்து futureல கொடுத்திருக்கும் பொழுது இங்க வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது. So and help pay the way for the next lunar, where this content itself is correct, so no correction required will be the answer. So அங்க என்ன tense கொடுத்திருக்காங்கன்றத clear ஆ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க சரியா. Okay, so next one. Dozens of lower court has rejected cases pressed by Trump and his allies. So இங்க வந்து lower court has rejected கொடுத்திருக்காங்க, இங்க dozens கொடுத்திருக்காங்க. So நம்மளுக்கு என்ன வரும், dozens of அப்படின்னு கொடுத்திருக்கும் பொழுது ஸோ நம்மளுக்கு இங்க என்ன நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, லோவர் கோர்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ லோவர் கோர்ட்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸாக்டா வரும். ஸோ அப்போ கோர்ட்ஸ் வருது அப்படின்னா அது பக்கத்துல நம்மளுக்கு ஹேவ் தான் வரும். ஸோ கோர்ட்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணும்பொழுது ஹேஸ் நம்மளுக்கு வராது. ஸோ ஹேஸ் நம்ம சிங்குலர் நவுன்ஸ்க்கு கூட வர verb, ஹேவ் வந்து நம்மளுக்கு ப்ளூரல், சாரி ஜஸ்ட் a minute. So have வந்து நம்ம plural nounsக்கு நம்மளுக்கு கூட வர verb. இது ரெண்டுமே நம்ம presentல யூஸ் பண்ணுவோம். அப்போ pastல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா had நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ இங்க பாருங்க lower courts அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து have தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று have பக்கத்துல V3 தான் வரும், இங்க V4 இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் வராது. இது வந்து lower court இருக்கிறதுனால 1 and 3 will be rejected. So option 2 will be the right answer. Okay, next one. So இங்க வந்து நம்ம பார்க்க போறது என்னது, parajumbles பார்க்க போறோம். Okay, so rearrange the following 5 segment A, B, C, D, E in proper sequence to form a meaningful paragraph. Then answer the question given below. Okay. So NPCIL is a dividend. So இங்க வந்து அப்படின்னா என்னன்னு கொடுக்கல. So கீழே படிக்கலாம். At present, NPCL operates 22 nuclear power reactors with an installed capacity of 6780 megawatt. Okay. Okay, so இங்க வந்து 22 nuclear power reactors பத்தி பேசியிருக்காங்க. பட் இதுவுமே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வர வாய்ப்பு இல்லை. NPCL is responsible for sitting, designing, constructing, commissioning and operation of nuclear power reactors. So இது வந்து it is responsible, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேசியிருக்காங்க. இது வந்து ஒரு டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகே, அட் பிரசன்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து என்பிசிஐஎலோட ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். வேர் இதை பற்றி சொல்லியிருந்தா தான் நம்ம இந்த அப்ரிவேஷனே யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபார்ம்ட் இன் 1987 is a public sector enterprise under the administrative control of Department of Atomic Energy. ஓகே, ஸோ இங்கே வந்து சேஃப்டி இஸ் நார்மலாக சேஃப்டியை பற்றி பேசியிருக்காங்க. வேர் நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ரியாக்டர்ஸ் பத்தி பேசியிருக்கணும். ஸோ டி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம சொல்லலாமா? ஸோ இதை நம்ம போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்பிசிஐஎல் பத்தி சேஃப்டி பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் நியூக்ளியர் பவர் ரியாக்டர்ஸ் பத்தி பேசியிருக்கணும். அப்ப அது எங்க பேசியிருக்காங்க? NPCIL is a dividend-paying company with highest credit rating of AAA by CRISIL and CARE. So இது வந்து credit rating agencies நம்மளுக்கு இருக்குல்ல, so CRISIL அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் கேர்னு ஒன்று இருக்கு, ICRA அந்த மாதிரி 2-3 ஏஜென்சிஸ் இருக்குல்ல, அதுல நம்மளுக்கு கிரெடிட் ரேட்டிங் ஆஃப் ஏஏ பை கிறிசில் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? என்பிசிஐஎலுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அது சொல்லியிருக்கும் போது என்பிசிஐஎல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிட்டிங், டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி எல்லா ஒர்க்குக்குமே
and operation of nuclear power reactors. Okay, so இத பத்தி பேசின பிறகு தான் நம்ம இதோட சேஃப்டியை பத்தி எல்லாம் நம்ம பேச முடியும். சரியா? அப்போ அது என்ன சொல்ல வருது? அந்த கம்பெனி ஹையஸ்ட் கிரெடிட் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அப்போ இங்க வந்து நம்ம ஏ யூஸ் பண்ணலாம். ஸோ டி அதுக்கப்புறம் ஏ சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து 22 நியூக்ளியர் பவர் ரியாக்டர்ஸ் இப்போ இருக்கு, பிரசன்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அதோடைய ப்ராசஸ் எல்லாம் சொன்ன பிறகு தான் நம்ம அட் பிரசன்ட் இவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ சேஃப்டி இஸ் கிவன் அப்படின்னும் பொழுது இந்த நியூக்ளியர் பவர் ரியாக்டர்ஸை பத்தி பேசியிருக்கணும். அப்போ சிக்கு அப்புறம் தான் இ வரும். ஓகேயா? ஸோ இது ஒரு பேரண்ட் சொல்லலாமா? ஓகே, ஸோ பி என்னது அட் பிரசன்ட். அப்போ 22 இருக்குன்னா இது வந்து சேஃப்டியை பத்தி பேசிட்டு ப்ரியாரிட்டி இன் ஆல் ஃபேசட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அட் பிரசன்ட்னு சொல்லும்போது இங்க பி சொல்லலாம். அப்போ நம்மளுடைய சீக்வன்ஸ் என்னது? டிஏ சிஇ பி. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அக்கார்டிங் டு த பேராகிராஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன போட்டிருந்தோம்? டி ஏ ஸோ ஸோ இது வந்துட்டு இ இருக்கு, இதுக்கு மேல வந்து ஓகே, ஸோ சி இ அதுக்கப்புறம் பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா டி தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 34. ஸோ செகண்ட் சென்டென்ஸா நமக்கு என்ன போட்டிருந்தோம்? ஏ. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் சென்டென்ஸா நம்ம என்ன போட்டிருந்தோம்? சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் சென்டென்ஸா என்ன போட்டிருந்தோம்? இ. அதுக்கப்புறம் தான் அந்த அட் பிரசன்ட்ன்றத பத்தி பேசியிருந்தோம். வேர் இட் இஸ் ஃபிஃப்த் ஒன் இஸ் பி. சரியா? ஸோ இதான் ரீஅரேஞ்ச்மெண்ட். ரீஅரேஞ்ச்மெண்ட் அட்டன் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய க்ளூஸ் இருக்கும். ஸ்டோரி பேஸ்னா ப்ரொனவுன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ப்ரோக்ராம் பத்தி பேசுறாங்கன்னா திஸ் ப்ரோக்ராம்னு ஆரம்பிச்சிருக்காங்களா பாருங்க. இப்போ இங்க நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பத்தி பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி அதை பத்தி பேசியிருந்தாங்க. ஓகேயா? ஸோ பேசின பிறகு தான் நம்ம அதோட சேஃப்டி மெஷர்ஸ் பத்தி பேசணும். அப்புறம் பிரசன்ட்ல வந்து 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சீக்வன்ஸ்ல போட முடியும். ஸோ ஓரளவு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே, ஸோ அடுத்தது நம்ம இப்போ வந்து ஒரு ரொம்ப ஸ்டோரி பேஸ்ட் மாதிரி இல்லை, ரொம்ப ஈஸியா தான் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் நமக்கு இருக்க போகுது. சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் சால்வ் இட். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? below are given some sentence out of which the sentence numbered 4 has been correctly placed. ஓகே, ஸோ 4 வந்து கரெக்டா பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. need to be arranged correctly. என்னது? ரெஸ்ட் ஆஃப் ஏபிசிடிஇஎஃப் மட்டும் ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, cover and move the bowl to the warm place and allow it to set for 6 to 10 hours. கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்காது. Rinse a pot well as this reduces the chance of milk solids getting stuck to the bottom. So ஏதோ milk solids வந்து rinse a pot well. So இந்த pot well பத்தி ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருக்கணும். So cover and move the bowl. So இந்த பவுல் என்னன்றதும் பார்க்கணும். When the curd is set, move it to a refrigerator. அப்போ இந்த curd செட் பண்றதுக்கு தான் இந்த ப்ராசஸை பண்றாங்க. ஓகே, so allow the milk to cool down to room temperature or lukewarm temperature. ஓகே, ஓகே, ஸோ இங்க வந்து இது ஸ்டாண்டர்டான ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த டெம்பரேச்சர் வரதுக்கு மில்கை கூல் டவுன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க rinse a pot well as this reduces the chance of milk solids getting stuck to the bottom. Okay, so there are 6 simple steps to follow if you wish to make curd at home. Fine. So இது நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க curd பண்றாங்கன்னு நமக்கு தெரியுதுல. Okay, so add a tablespoon of curd to the milk that has been cooled and stir the mixture well. Okay. ஸோ இங்க வந்து நம்ம கர்ட் எப்படி செய்யறாங்கன்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ pour the milk into the pot and bring it to boil on a medium or low flame. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டி தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க போகுது. ஓகே, சரி. ஸோ there are 6 steps to follow if you wish to make curd at home. ஸோ பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? Rinse a pot well as this reduces the chance of milk solids getting stuck to the bottom. Pour milk into the pot.
ஓகே. ஸோ இங்க a pot, இங்க the pot. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க த பாட்னும் போது அந்த பாட் அப்படின்னு நம்ம பேசுவோம். நான் வந்து இத எரர் ஸ்பாட்டிங்லயும் மெயினா சொல்லியிருப்பேன். ஸோ த அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ண ஒரு விஷயத்தை பத்தி ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்றோம். அதாவது த கார் விச் ஐ met yesterday met with an accident today. த கார் அப்படின்னும் பொழுது அந்த கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க வந்து rinse a pot well as this reduce the chance of milk solids getting stuck to the bottom where B நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். Okay, next வந்து pour the milk into the pot and bring it to a boil on a medium or low flame where F நம்ம சொல்லலாம். 4 இங்க வந்துரும். So allow the milk to cool down to room temperature or lukewarm temperature. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? Add a tablespoon of curd to the milk. Okay, that has been cooled and stirred the mixture well. அதுக்கப்புறம் cover and move the bowl to the warm place and allow it to set for 6 to 10 hours. When the curd is set, move it to the refrigerator. கரெக்டா இருக்கு பாருங்க. ஸோ நம்ம சி கடைசி சென்டென்ஸ் ஏ இங்க வருது. அடுத்தது என்னது? இ. ஓகே, ஸோ இஏசி. ஸோ கரெக்டா இருக்குல்ல? ஆட் டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்றோம். ஆட் பண்ண பிறகு கவர் பண்றோம். கவர் பண்ண பிறகு கர்ட் செட் ஆனோன்னா ரெஃப்ரிஜிரேட்டர்ல போட்டுடுறோம். ஸோ டிபிஎஃப் அப்புறம் 4 இருக்கு இஏசி. ஓகே, சரி, கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாமா? ஓகே, ஸோ 7th ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7th ஸ்டேட்மெண்ட் நமக்கு கடைசி சென்டென்ஸ். கடைசி சென்டென்ஸ் எதுவா இருந்தது? சி. ஓகே, ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. 6th ஸ்டேட்மெண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வந்தது? ரெஃப்ரிஜிரேட்டர் போடுறதுக்கு முன்னாடி மூவ் பண்ணுங்க, கவர் பண்ணி வைங்க 6 hours. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து 3rd ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3rd ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது போட்டோம், அதுக்கப்புறம் எஃப் போட்டோம், அப்புறம் சாரி பி போட்டோம், அதுக்கப்புறம் எஃப். ஸோ 3rd ஸ்டேட்மெண்ட் வில் பி எஃப், ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன போட்டோம் நம்ம? போர் த மில்க் இன், சாரி போர் கிடையாது, ரின்ஸ் அ பாட் வெல். ஸோ அ பாட் த பாட்டுக்கு நம்ம வித்தியாசம் பார்த்தோம்ல. ஸோ அப்போ பி ஆப்ஷன் தான் நமக்கு வரணும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? பி ஆப்ஷன் எங்க? ஆப்ஷன் 5. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டி. ஓகே, ஸோ இங்க ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன்லயே இல்லை. ஸோ இட் இஸ் டி. ஓகே, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரேஸ், இடியம்ஸ் ஆர் கிளாஸ் இது எல்லாமே நம்மளுக்கு கிளாரிட்டியாக நல்லா புரிஞ்சிருக்கும். பேராஜம்பிள்ஸ் கூட நம்ம ஒரு ஸ்டோரி பேஸ்ட் அண்ட் நார்மலாக ஒரு டைரக்டாக இல்லாத மாதிரி ஒரு பேராகிராஃபும் நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் பிங் மீ இன் த கமெண்ட். தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.